கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 13, 14 வாசித்து பாருங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கே மலை பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை காட்டிலும் நாம் வித்தியாசம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். மேக்கிங் ஏ டிஃப்ரென்ஸ் என்று சொல்லலாம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை, அநேகருடைய ஜீவியமானது உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது. உலக மக்கள் யார், ஆண்டவருடைய மக்கள் யார், கிறிஸ்தவர்கள் யார் என்பதை கண்டுகொள்ள முடியாத, வித்தியாசம் காணக்கூடாத நிலையிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் அங்கே வெளிச்சமும் உப்பும் அங்கே எங்கு பார்த்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை படைத்தவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உப்பை நாம் பயன்படுத்தினால் அங்கே சுவையில்லாத அந்த ஆகாரமானது சுவையாகி விடுகிறது. வெளிச்சம் இருந்தால் அந்த இருள் இருந்த இடத்திலே அந்த வெளிச்சமானது வித்தியாசமான தன்மையை வெளிப்படுத்துகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மையாகவே ஆண்டவருடைய கிருபையினாலே வித்தியாசமான மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்தின் பிள்ளையாய் வாழ்வோமானால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கென்று வித்தியாசத்தை உருவாக்குறவர்களாக, அதை காட்டுகிறவர்களாய் வாழக்கூடிய கிருபையை தருவார். அருமையானவர்களே, நாம் வித்தியாசமாக ஸ்டெப்ஸ் டு மேக்கிங் எ டிஃப்ரென்ஸ் என்று சொல்லலாம். நாம் வித்தியாசமாய் வாழ்வதற்குரிய வழிகள் என்ன என்பதை ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவதாக, நானும் நீங்களும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 16 பாருங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு தெளிவாய் வேத வசனத்திலே ஆண்டவர் சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28, இதையெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்பதை அறிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசமாய் வாழக்கூடிய கிருபையை தருவார். இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும். ஜெபத்தினாலே அவருடைய முகத்தை தேட வேண்டும். வேத வார்த்தையை வாசித்ததின் மூலமாக அவருடைய சித்தத்தை, திட்டத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே வித்தியாசமாய் வாழக்கூடிய கிருபையை பெறலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார், அவரால் அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அவரோடு உறவு வைத்து அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமியிலே வித்தியாசமான வாழக்கூடிய கிருபையை தருவார். மூன்றாவதாக, எப்போதும் தாழ்மையாயிருந்து நம்முடைய அழைப்புக்கு ஏற்றபடி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை தாழ்மை என்பது ஆண்டவரின் சுவாபத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்ததாக காணப்படுகிறது. நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் ஆண்டவருடைய அழைப்பிலே, திட்டத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதிலே ஃபோக்கஸ் பண்ணியவர்களாய் வாழ வேண்டும். அங்கே யோசேப்பின் வாழ்க்கையிலே போத்திபின் மனைவி மூலமாய் அவனுடைய வாழ்க்கையில இடரல் வந்தது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்லே அவன் விழுந்து போகவில்லை. தன்னுடைய அழைப்பிலே, பரிசுத்தத்திலே, தெய்வ பயத்திலே அவன் முன்னேறி சென்றவனாக அவன் காணப்பட்டான். அடுத்ததாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே சார்ந்து கொள்ள வேண்டும். சுய பலத்தில் அல்ல, ஆண்டவரின் ஆவியின் பலத்திலே, அவருடைய ஒத்தாசையிலே சார்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து பூமியிலே உலகமெங்கு நாம் சாட்சியாய் மாறுவோம் என்று சொன்ன அந்த வேத வசனத்தை மறந்து விடாதீர்கள். சொந்த பலத்திலே வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழ முடியாது. ஆண்டவருடைய ஆவியானுடைய ஒத்தாசையும் அவருடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படும் பொழுது இந்த பூமியிலே வித்தியாசமாய் வாழ்வதற்கு பலன் தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போது வாழ்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனிலே
நாம் தங்கி வாழ விருப்ப வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே அதை விட்டு வெளியே வந்து நெகேமியாவை போல, தெபராளை போல ஆண்டவருக்காக அந்த அந்த ஆறுதலின் அல்லது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து செயல்படுகிறவர்களாக, ஆண்டவருக்காக கிரியை செய்கிறவர்களாக, ஆண்டவருக்காக வாழுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில மற்றவருடைய பாரங்களை, மற்றவர்களுடைய சுமைகளை நாம் சுமக்க முன்வர வேண்டும். இந்நாட்களிலே உலகமெங்கு பார்க்கிற ஒரு தன்மை என்ன? அவரவர் தன் தன் பாரத்தை சுமக்கிறார்களே தவிர மற்றவர்களின் பாரத்தை குறித்து அறியவோ சுமக்கவோ முற்படவில்லை. ஆனால் கிறிஸ்து நம் பாரத்தை சுமந்தது போல நாமும் மற்றவர்களின் பாரத்தை சுமந்து வாழும் பொழுது இந்த பூமியிலே வித்தியாசமாய் வாழக்கூடிய கிருபையை தருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உலகத்தின் அந்த பாதையிலே நாங்கள் செல்லாதபடி ஆண்டவருக்கென்று வித்தியாசமாக வாழ்வதற்கு பலந்தாரும். உப்பை போல ஆண்டவரை வெளிச்சத்தை போல ஜீவித்து வாழ்வதற்கு பலன் கொடும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.